ஹாய் கைஸ், நம்ம தமிழ் மீறி அடிச்ச வில்லா சகால எபிசோட் 19 தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஏய், நல்லா இருக்கியா? இந்த எட்டி வாஷ் நல்லா இருக்கிறியான்னு கேட்டேன். பெருசா இருக்கா? ஒருத்தருக்கு ஒருத்தர் மோதலாம் வரியா? என்ன சொன்னா? மூளை கலகிச்சு போல இருக்குது. ஒருத்தருக்கு ஒருத்தரா? எட்டி கொஞ்ச விட்ட நேரத்துல விடு. மறந்து இது நான் தூங்குறதுக்கான நேரம் இல்ல. அவன் இன்னும் உயிரோட தான் இருக்கான் பாத்தியா? இன்னும் சண்டை போட முடியும் போல இருக்கு. சுதாரிச்சுக்க ஒரு நிமிஷம் தரேன். அதெல்லாம் தேவையில்ல. நேரா வந்து நீ என்ன தாக்கு. இந்த நிலைமையில இருக்கும்போது உன் கூட சண்டை போட முடியாது. வாய மூடு. எனக்கு உன்னோட அக்கறை தேவையில்லை. ஏய், கை உடஞ்சிட்டு இருக்குது. இதுக்கு தான் நான் முன்னாடியே சொன்னேன். ஏய், கிளவா இல்லையா? அந்த ஆளை தடுக்காதீங்க. ஒரு நாற்காலி கொண்டு வாங்க. தொங்குது. உன் கையை காட்டு. ஒழுங்கா தள்ளி போயிடு. போய் உன்னோட காயங்களுக்கு மருந்து போட்டுக்கோ. என்னாச்சுன்னு பாக்குறேன், காட்டு. என்ன தொடாத. கோவப்படாத. உன்னோட கெட்ட பழக்கமே இதுதான். கொஞ்சம் மூளையை பயன்படுத்து. என்னடா ஏதோ டிராமா பார்க்குற மாதிரி பா. கொஞ்சம் யோசிச்சு பாரு. இப்ப ஜெயிக்கிறதுக்கு நீ என்ன செய்யணும்னு யோசி. சுவாரஸ்யமான சண்டை போட்டு ரொம்ப நாள் ஆச்சு தோர்ஃபேன். உனக்கு நான் சத்தியம் பண்ணி கொடுத்த அந்த உண்மையை நான் சொல்றேன். உங்க அப்பாவை பத்தி, தோர்ஸ பத்தி நான் சொல்றேன். யோம் வைக்கிங்ஸ் உனக்கு ஏற்கனவே தெரியும். அதுல தோர்ஸும் நானும் 2 பேரும் தளபதிகளா இருந்தோம். அதுலயும் தோர்ஸ் என்னை விட பலசாலியா இருந்தா. யோம்ஸ் வைக்கிங்ல சாதாரண வீரர்களை ஏத்துக்கவே மாட்டாங்க. தோர்ஸோட திறமைய பார்த்து அவனை அரக்கன்னு சொல்லுவாங்க. தலைவர் சிக்வால்டிக்கு அவனை ரொம்ப பிடிச்சு போய் தன் பொண்ணுகள்ல ஒருத்தங்களை கட்டி கொடுத்தாரு. அவங்கதான் உன்னுடைய அம்மா ஹெல்கா. ராஜா வீட்டு பொண்ணாங்க. யோம்ஸ் வைக்கிங் தலைவர் என் தாத்தாவா? ஆமா, அவர் எனக்கு அண்ணன் முறையாகணும். தெளிவா சொல்லணும்னா என்னடா? உனக்கு நான் சின்ன தாத்தா முறையாகணும். ஏய், என்னடா இதெல்லாம்? எங்க கடைசி யுத்தம் நார்வேல ஹிருங்காவகர்ல. அதுல நாங்க தோத்து போயிட்டோம். கப்பல் படை போர்ல தோர்ஸ் தண்ணியில விழுந்துட்டான். திரும்ப வரவே இல்லை. நான் உடைஞ்சு போய் அழுத. என்னைக்காவது ஒரு நாள் என் கையாலேயே தோர்ஸ தோற்கடிக்கணும்னு நினைச்சேன். ஆனா நாங்க பயந்த மாதிரி தோர்ஸ் ஆகல. கடைசியா நான் அவனை பார்த்தது யோன்ஸ்பர்க்ல. அவன் இறுதிச் சடங்கு நடந்த 3 மாசத்துக்கு அப்புறம். பாப்பா அந்த இடத்துலயே பயந்து நடுநடுங்கி போயிட்டான். உண்மையாவா? ரோந்து படைகள் கிளம்பிடுச்சு, போலாம். இறந்துட்டு தான் நினைச்சு. ஏய்! யாரா நீங்க, திருடுங்களா? இந்த வீடு யோம்ஸ் வைக்கிங்கோட தலைவர் தோர்ஸுக்கு சொந்தமானதுன்னு தெரியுமா? தோர்கில் வழக்கமா நான் திருடுங்கள் எல்லாம் கண்டுக்க மாட்டேன். ஆனா என்னோட ஒரு நண்பனை நான் இழந்துட்டேன். அதனால நான் மன உளைச்சல்ல இருக்கேன். தோர்ஸ் தான். தோர்ஸ் டேய், உனக்கு இறங்கலுக்கு என்ன? இறங்கல் நேரத்தில் இவ்வளவு இறங்கல. எங்க இருந்த? என்னாச்சு உனக்கு? எங்க போயிருந்த? நீ செத்துட்டேன்னு நினைச்சு இறுதி சடங்கெல்லாம் செஞ்சோமே. சரி சரி, கொஞ்சம் அமைதியா இரு தோர்கில். உன்னை கவலைப்படுத்தினதுக்காக மன்னிச்சிடு. ஓ, ஹெல்காவும் உன் கூட வந்திருக்காளா? என்னாச்சு 2 பேரும் இந்த மாதிரி துணிகளை போட்டுக்கிட்டு இருக்கீங்க? தோர்கில் ஆ, சித்தப்பா, எனக்கு தெரியும். கடல்ல விழறதுனால எல்லாம் உன் உயிர் போகாதுன்னு. அது என்னன்னா சித்தப்பா நாங்க வந்து என் அண்ணனை பாத்தீங்களா? இல்லையா? பரவாயில்ல, நான் போய் அவரை எழுப்புறேன். ஏய், தோர்கில், நான் சொல்றத கொஞ்சம் கேளு. சொல்லு. இனிமே நீ சொல்றதெல்லாம் தான் நான் கேட்க போறேன். இவன் வருத்தம் சொல்ற கேட்டோம். என்னாச்சு? நான் தலைவரை பார்க்க போறதில்ல. நாங்க இந்த இடத்தை விட்டு போக போறோம். எதுக்காக? அப்ப நாளைக்கு போ. இப்பதானே திரும்பி வந்திருக்க. இல்ல, நான் கிளம்புறேன். இந்த ஊரும் யோங்ஸ் வைக்கிங்ஸ விட்டோம். இன்னைக்கு என்ன பார்த்ததை மறந்துடு. நான் செத்துட்டேன்னு நினைச்சுக்கோ. ஆ? என்ன விளையாடுறியா? நீ என்ன பார்க்கவே இல்ல, நான் செத்துட்டேன்னு நினைச்சுக்கோ. தயவு செஞ்சு தோர்கில். இல்ல, எனக்கு இது புரிய மாட்டேங்குது.
நீ ஏன் இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? நான் முடிவு பண்ணிட்டேன். ஆ? அது நான் இனிமே சண்டை போட போறதில்ல. அதான் சொல்றேன், ஏன் இந்த முடிவுன்னு எனக்கு புரியல. மரணத்தை பக்கத்துல பார்த்ததுனால பயந்து பேசுறியா? எங்க அண்ணன் தனக்கு அப்புறம் நீதான் தலைவனா இருக்கணும்னு ஆசைப்படுறாரு. மன்னிச்சிடு. சோர்ந்து போயிருக்கியா? ஏதாவது சாப்பிட்டுட்டு தூங்கி எழுந்தா சரியாயிடும். இப்ப எனக்கு எல்லாமே புரியுது. உண்மையான வீரன் நான் யாருன்னு புரியுது. அதனாலதான் என்னால இங்க இருக்க முடியாது. உனக்கு சட்டம் தெரியும்ல, தலைவர் அனுமதி இல்லாம போறவங்களுக்கு மரண தண்டனை தான். இது மாவீரர்களின் தலைநகரம். உனக்கு சண்டை போடுறதை தவிர வேற எதுவும் தெரியாது. எங்க போவ, என்ன பண்ணுவ? எங்கேயோ போயிட்டு போறேன், ஆனா இங்க இருக்க மாட்டேன். தோர்ஸ், நீ தள்ளி நில்லு, இத நான் பாத்துக்கிறேன். ஓ, இவரை வீழ்த்திட்டு தான் போகணுமா? உன்னை நீ பாத்துக்கோ தோர்கில். உன்னோட வாழைங்க தேவையில்லை. இதே அவனுக்கு இன்னும் கோவம் இருந்தாங்க. அதுக்கப்புறம் கண்முழிச்சு நான் பார்த்த போது தோர்ஸ் அங்க இல்லவே இல்லை. தேடி ஒரு அடி காலி. இல்ல 15 வருஷத்துக்கு அப்புறமா தோர்ஸ் உண்மையிலேயே இறந்துட்டான்னு கேள்விப்பட்டேன். 15 வருஷம் அவனையே தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். நாம உயிரோட இருக்கிறது முக்கியம் இல்லைன்னு எப்பதான் உணர்ந்தேன். ஒரு மாவீரனுக்கு ஆன்மா வாழணும், அதுதான் அவனுக்கு முக்கியம். இத்தனை நாள் குடும்பத்துக்குள்ளேயே தான் ஃபைட். எங்கேயோ போயிடுச்சு. அது எனக்கு இன்னும் புரியவே மாட்டேங்குது. என்னால அவ்வளவு தூரம் போக முடியல. எங்கேயோ இருக்கு, ஆனா இங்க இல்ல. அநேகமா அவன் அங்க போய் உண்மையான வீரனா இருக்கானோ என்னமோ. தோர்ஃபின், ஐஸ்லாண்ட்ல அவனுடைய நாட்களை எப்படி கழிச்சான் சொல்லு. ஆவலா இருக்கு. சொல்ல விருப்பம் இல்ல. ஏய், எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் சொன்னல. அத பத்தி எனக்கு கவலை இல்ல. வாய் மூடு, கொழுப்படுத்தவனே. விருப்பம் இல்லையா? குடும்ப சண்டைனா இப்படிதான். இல்லைன்னு சொல்லு. உன் கண்களை பார்த்தே நான் சொல்லுவேன். அவன் கண்கள்ல இருந்த மர்ம ஒளி உன் கண்ணுல இல்ல. என்ன சொன்ன? தோர்ஸ் கிட்ட இருந்து எதுவும் நீ கத்துக்கலங்கிறத கண்டுபிடிச்சிட்டேன்னு உனக்கு இப்ப சங்கடமா இருக்கு. என்ன விட உன்னையும் சேர்த்து நான் கொன்னுடுவேன். நீ வழக்கமா சண்டை போடுற மாதிரி போட்டா தோத்துருவேன். ஏய், என் குடும்ப சண்டைடா இது. உள்ள வராது. நான் தான் சொன்னேன், நான் உயிரோடு இருக்கிறதும் சாகிறதும் நீ ஜெயிக்கிறத பொறுத்துதான் இருக்கு. அதனால நான் உங்ககிட்ட சொல்றேன், அந்த அரக்கனை நீ எப்படி தோக்கடிக்கணும்னு சொல்றேன். சும்மா என்கிட்ட விளையாடிக்கிட்டு இருக்காத. அவனை வீழ்த்த உனக்கு தெரியும். அவனோட weakness தெரியும். வீழ்த்தல சொல்லு. ஒரு ஷோகியும் ஒண்ணு கிடையாதுங்கிறத புரிஞ்சிக்க. ஒரு தலைவனை தோக்கடிச்சா மட்டும் அது முடிஞ்சு போயிடும் அர்த்தம் இல்ல. அவன் என்ன சொன்னா தெரியுமா? நீ ஜெயிச்சா அவன் எங்களை விட்டுறதா சொல்லியிருக்கான். அவனுக்கு சுயமரியாதை முக்கியம். சொன்ன வாக்கு அவன் நிச்சயம் காப்பாத்துவான். பிளான். என் கூட சண்டை போடுறதுக்கான உன் நோக்கத்தை மட்டும் மறந்துடாத. அந்த சண்டையில நீ என்ன தோக்கடிக்கணும், அதுதானே? இந்த ஒரு தடவை மட்டும் நான் சொல்ற மாதிரி நீ செய். அப்பதான் நாம 2 பேரும் இங்கிருந்து உயிரோட போக முடியும். அப்படின்னா அரசரோட அக்கா பையன் இப்போ தோற்பின், அப்படிதானே? தலைவரோட சண்டைய பாக்கணும்னு ஆவலா இருக்கு. நான் இறந்து போனாலும் தலைவரோட சண்டை போட்டு இறக்கணும்னு தான் ஆசைப்படுறேன். அப்பதான் பாலஹால பெருமையா இருக்கும். அவரு ரொம்ப பெரியவருப்பா. மின்னல் தெய்வம் தோர்ஸோட மறுபிறப்பு அவரு. நம்மளோட தலைவர் தோர்ஸ்னா கண்ணூட்டு இளவரசன் பிரையாவா? அவங்க தேவதை. வராங்கடி தேவதை. ரொம்ப வலிக்குதா தோர்ஃபின்? ஆஸ்கலாட பத்தி மறந்து சரணடைஞ்சிரு. ஓடி போயிரு. Yeah!
கடைசி வரைக்கும் விட மாட்டான் போல இருக்கு. அடங்கவே மாட்டேங்கிறியே. எவ்வளவுதான் என்கிட்ட இப்படி அடிபட்டுக்கிட்டே இருக்க போற? தோர்ஸோட பேரை கெடுக்க பிறந்திருக்கியா? இப்ப நீ என்ன சொன்ன? கொஞ்சம் பொறுத்துக்க தோர்ஃபின். தோர்ஃபி மேலேயே அவ்வளோ ஆர்வம் இப்போதான் புரியுது எனக்கு. அவனை உன் பக்கத்துல வர தூண்டி விடு. என்ன பிளான் அது புரியுது. மால்டன்ல நடந்த போர்னு நினைக்கிறேன். ரொம்ப கடுமையான போர். அந்த போர்ல தோர்க்கிற்கு கூட பலத்த காயம் ஏற்பட்டது. அது ஒரு கணம். அந்த ஒரு கணத்துல நான் பார்த்தது அழிக்க முடியாத தோர்க்கில் கீழே விழுந்ததை பார்த்தேன். ஏய், 2 பேரும் ஒண்ணா இருந்தீங்களா? அந்த போட்டிருக்காங்களே நான் சொல்றது கேளு. உன்னால முடிஞ்ச வரைக்கும் சண்டை போட்டதை அவனை நம்பவே. என்னாச்சு தோர்ஃபேன்? ஓடி ஓடி சோர்ந்து போயிட்டியா? எதிர்பார்க்காத டைம் திடீர்னு அடிக்க சொல்லுவாங்க. உங்ககிட்ட நான் இதை எதிர்பார்க்கல. உனக்குள்ள இன்னும் நிறைய சக்திகள் இருக்கும்னு எதிர்பார்த்தேன். நீ நல்லா பண்ணிக்கிட்டு இருக்க. ரொம்ப சந்தோஷம் தோர்ஃபின். இந்த பையன் தேரவே மாட்டான். ஐயோ பாவம், அப்போல இருந்து ஓடிக்கிட்டே இருக்கான். கூட இருந்திருக்காங்க. அப்போ அவனோட வீக்னஸ் தெரியும். அவன் கதையை முடிச்சிரு. நீ இப்ப பண்ண வேண்டியதெல்லாம் ஒரு கணம் நீ பலவீனமா இருக்கன்னு காட்டணும். ஓ, கண்ணுக்கு மட்டும். அவனோட பலவீனமே ஏய் பேசல அடிச்சா. ஏய், நான் சும்மா எட்டி வச்சது வேண்டாம். ஃபேஸ் வீக்கா? கண்ணுதான் வீட்டுல அறிவு கெட்டவனே, உன் கையில ஆயுதமே இல்ல. தோர்ஃபின், வலது பக்கம் பாரு. நீங்கெல்லாம் ஏன்டா வரீங்க? இது வர சொன்னாங்களா? தனித்தனியான பாப்பா. கையால தாண்டா. எவ்வளவு தைரியம் தான் குறுக்கு அறிவு வருது. கெட்டவங்களா, என்ன தைரியம் இருந்தா என்னையே நீங்க இப்படி அவமானப்படுத்துவீங்க? ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போடும்போது ஏன் நடுவுல வந்தீங்க? வரக்கூடாதுன்னு உங்களுக்கு தெரியாதா? கண்ணை பிடிங்கிட்டானா? இங்க பாரு ஆஸ்கியர், நீ ஒரு மாவீரன். உன் வீரம் எங்க போச்சு? நீங்க என்ன வெறுத்தாலும் பரவாயில்ல, அந்த பையனை நான் கொல்ல போறேன். உங்களுக்கு என்ன கொல்லணும்னா தாராளமா கொல்லுங்க. ஆனா நீங்க வாழணும். இந்த 500 மிருகங்களை உங்களை தவிர வேற யாராலையும் ஒத்துமையா வச்சுக்க முடியாதுன்னு எனக்கு தெரியும். அப்படியே இல்ல. இதுக்கு மேல நீ சண்டை போடக்கூடாது. இந்த சண்டையில யாரு செத்தாலும் அது வீணாதான் ஆகும். வாய்ப்பே இல்ல. அத்தனை பேரும் இறந்துட்டாங்க. ஆஸ்கலாடோட படம் மொத்தமும். சகோதரா, அவன் உறைஞ்சிட்டான். நீ இன்னும் உயிரோட தான் இருக்கியா? ஆமா, நீங்க யாரு? சகோதரா, முடிவே இல்லாம எப்படி கொள்ளுவீங்க? ஒரு கட்டத்துக்கு மேல உங்களுக்கே வெறுப்பு வராதா சொல்லுங்க. நீ யாரா இருந்தாலும் என்னுடைய சண்டைக்குள்ள நீ வரக்கூடாது. ஓரமா போய் நில்லு சின்ன பொண்ணு. பொண்ணா? ஏய், எங்களை மைய இதுக்கு சொல்றேன். மேல இது தனி சண்டை மாதிரி எனக்கு தெரியல. நீ ஒரு தலைவனா இருந்தனா உன்னோட ஆட்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டியா இருக்கும். யாரும் பேசாதீங்க. எனக்கு தெரிஞ்சதை யாரும் எனக்கு சொல்லி தர வேண்டாம். வெறி பிடிச்சி. தோர்ஃபின்ன போக விடுங்க. அவனோட சண்டையில நான் தோத்துட்டேன். ஆமா, நீங்க தோக்கல, நாங்க தான் குறுக்க வந்துட்டோம். போய மூடுங்கடா முட்டா அவன் பசங்க. மட்டும் தோல்விதான். நான் தோத்து போயிட்டேன். கொடுத்த வாக்க நான் காப்பாத்தி ஆகணும். ஆஸ்கர், அஸ்கலோட பிளான் தான் இங்க நடக்குது. நடந்துக்கோங்க.
என்னால ஏத்துக்க முடியல. என்னோட 50 வருஷ வாழ்க்கையில இப்படி ஒரு மோசமான நாளை பார்த்ததில்ல. மதுவை கொடுங்கடா. ஏய் இங்க பாரு, வா இங்க இருந்து முதல்ல போயிடலாம். நீ வேணும்னா போ, நான் இங்கதான் இருக்க போறேன். என்ன இவ்வளவு நேரம் நான் கஷ்டப்பட்டதெல்லாம் எதுக்காக? வாயை மூடிக்கிட்டு வேடிக்கை பாரு. இன்னும் பிளான் இருக்கு. இளவரசருக்காக போல. மனசுல என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? எந்த தைரியத்துல வந்து சண்டையை நடுவுல நிறுத்தின? உன்னோட வண்டியும் சாப்பாடும் எனக்கு தேவை. அப்புறம் தோர்ஃபின்னும் ஆஸ்கலாடும் என் பின்னாடி வருவாங்க. நான் உங்களை கூட்டிட்டு போறேன். மூளை குழம்பிடுச்சா உனக்கு? எந்த வேட்டைக்காரனாவது இறையா அப்படியே போக விட்டுருவானா? ஸ்வெயின் அரசர்கிட்ட என்ன காட்டி பேரம் பேசணும் தானே திட்டம் போடுற? அதானே உன் மனசுல இருக்கிற எண்ணம்? அதேதான் இளவரசே. நீ இறை பணைய கைதி. உன்னை வச்சுதான் எல்லாம் எனக்கு கிடைக்கும். இளவரசர் தேவையில்லை, நீ பேராசைப்படாத. வேடிக்கை பாருன்னு சொன்ன. பின்னாடி போயிடு, நான் ஓடி போக மாட்டேன். இந்த கொஞ்ச நேரத்துல ரொம்ப பக்குவப்பட்டுட்டாரு போல இருக்கு. என்னாச்சு? நேத்து நான் தங்கின கிராமத்துல ராக்னரோட சடலத்தை பார்த்தேன். தோற்க பணைய கைதியா வச்சிருந்தா எனக்கு எந்த மதிப்பும் இல்ல. காரணம் எங்க அப்பாவுக்கு என்ன சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது. எங்க அப்பா அரியணைய என் சகோதரன் ஹரால்டுக்கு தான் கொடுக்க போறாரு. எங்க அண்ணனுக்கு அடுத்த இடத்துல தான் நான் இருக்கேன். இருந்தாலும் அரியணை யாருக்குங்கிறது சண்டைக்கு ஒரு காரணமா போச்சு. என்னோட சரி, என்ன ராஜ்யத்தையே பண்ணலான்ற மாதிரி பெரிய பார்க்கணும். ஆபத்துல தள்ளிருச்சு. நான் உயிரோட இருக்கிறது அரசருக்கு ஒரு பெரிய பாரம் ஆயிருச்சு. அப்படின்னா ஸ்வெயின் அரசர் நான் உன்னை கொன்னுடுவேங்கிற நம்பிக்கையில அவர் இருக்காரா? நான் கொலை செய்யப்படுறதை விட போர்க்களத்துல உயிரை விட விரும்புறேன். அப்போதான் பெத்த அப்பா கையில சாகாத ஒரு பிள்ளையா நான் இருப்பேன். இப்ப நான் உன்னை விட்டா நீ எங்க போவேன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? கெய்ன்ஸ் பரோக்ல இருக்கிற ஒரு முக்கிய முகாமுக்கு எங்க அப்பாவான அரசரோட சண்டை போட. அப்பா கூட சண்டை போட போறாங்க. உன்னால ஜெயிக்க முடியும்னு நினைக்கிறியா? வாழ்த்துக்கள். ஏய், எது நடக்கணுமோ அதைத்தான் நான் செய்யறேன். இனிமே என் உயிருக்கு எந்த மதிப்பும் இல்ல. தன் உயிரை பத்தி கவலைப்படாத எத்தனையோ பேரை நான் என் வாழ்க்கையில சந்திச்சிருக்கேன். ஆனா அவங்களை அடி வாங்கின உடனே என்கிட்ட உயிர் பிச்சை கேட்பாங்க. நீயும் அவங்கள மாதிரிதான். அடிச்சு பறக்கூட போறானோ? அசரல. கண் இம்மா கூட ஆகல. அந்த பயம் இல்ல. இந்த பார்வையை இதுக்கு முன்னாடி நான் பார்த்திருக்கேன். இந்த கண்களால அப்படி என்னத்தை நீ பார்த்துக்கிட்டு இருக்க? என்னாச்சு? ஏன் அமைதியாயிட்டாங்க? என் மக்களே, இப்ப எனக்கு கூட வாழ்க்கையில ஒரே ஒரு வருத்தம் இருக்கு. அன்னைக்கு தோர்ஸ நான் பின்தொடராம போயிட்டேனேன்னு வருத்தப்படுறேன். அன்னைக்கு நான் அவனை பின்தொடர்ந்து போயிருந்தா உண்மையான மாவீரன் எப்படி இருப்பான்ற ரகசியத்தை தெரிஞ்சிருப்பேன். எப்படியும் ஸ்வைன் அரசனோட நான் சண்டை போட்டுத்தான் ஆகணும். சரி, நான் முடிவு பண்ணிட்டேன். உன் சண்டைக்கு நான் உதவுறேன். ஓ, நான் ஏய். பின்தொடர்ந்து வரேன். இப்பல ஓகே, எல்லாம் ஒரே team இப்போ. என்னவாக போறேன்னு நான் பார்க்க போறேன். எதுவும் பண்ண மாட்டேன். சிரிக்கிறதே என்னடா இது? உன் மனசு இழகிடுச்சுன்னா நான் உன்னை கொன்னுடுவேன். ரொம்ப நல்லது. அப்படின்னா நீயும் இன்னையில இருந்து என்ன பின்தொடர்ந்து வா. ஒரு செகண்ட்ல இவ்வளவு ஒரு படையத்து. இதுவும் இவன் பிளான் படி தான் நடக்குது. எவ்வளவு சந்தோஷம் பாரு. என்ன பிரச்சனை அவனுக்கு? இன்னும் அவன் இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்? இதை தானே யோசிச்சேன்னு அவன் சிரிக்கிறான்.
இளவரசர் கனூட். ராக்னரை கொன்னது வேற யாரும் இல்ல, நான் தான். தயவு செஞ்சு என்ன கொன்னுடுங்க. ஒருவேளை நீங்க மட்டும் என்ன வாழ விட்டீங்கன்னு வச்சுக்கங்க, நான் உங்களுக்கு உதவி செய்வேன். என் உயிரே போனாலும் கவலைப்பட மாட்டேன். ஆசைப்பட்ட தலைவன் வந்து ராக்னர் இடத்துல இருந்து எனக்கு வேலை செய். பிராயச்சித்தம் தேவை. சரி, நிச்சயமா. இதுவும் பிளான் தாங்க. எங்க எது பேசினா எப்படி மாறும்னு. ஸ்வெயின் அரசர் அரியணையில இருந்து இறக்க போறோம். நீ என்ன பண்ற? என்னை ஏன் பின்தொடர்ற? நான் எதுக்கு உன்னை பின்தொடரணும்? அவரோட முதல் குடிமகனே நான் தான், தெரிஞ்சுக்க. சரி, நாம ஏன் அடிச்சுக்கணும்? நண்பர்களா இருப்போமே. அறிவும் பலமும் ஒண்ணு கூடுது. அதெல்லாம் மறந்துரு, சரியா? மறக்கிறத தவிர என்னால வேற எதுவும் பண்ண முடியாது. இந்த எபிசோட் சூப்பராக இருந்ததுங்க. ஏகப்பட்ட சஸ்பென்ஸ் உடஞ்சது, எதிர்பார்க்காத நிறைய விஷயம் நடந்தது. மன்னிப்பு மனமாற்றமும் மாறி மாறி வந்ததுலாம் வந்து சூப்பராக இருந்தது, எதிர்பார்க்கல. இன்னைக்கு ஒரு எபிசோட்ல மொத்தத்தையும் போட்டு இந்தாடா அப்படின்னு கலவை மொத்தத்தையும் கொடுத்துட்டாங்க, இதான் விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு. சுற்றி பார்த்தா ஃபேமிலி சண்டை தான் நடந்துட்டு இருக்கு இத்தனை நாள். நான் கூட அந்த ஊர் இந்த ஊர் 2 பிரிவுனா இது ஒன்று அப்படிலாம் நினச்சிட்டு இருக்கேன். பார்த்தா குடும்பக்குள்ளதான் இவ்வளோ கலவரம் இத்தனை நாள் நடந்துட்டு இருந்திருக்குன்றது இப்போதாங்க தெரியும். ஆஸ்கலாட் மட்டும் தனி ஆள் போல இருக்குல்ல, மற்றவங்க எல்லாம் ஃபேமிலி தான். ஆஸ்கலாடும் பார்த்தீங்கன்னா இந்த டீம் இந்த படையில ஒரு ஆளாக தான் இருந்திருக்கான்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ தோர்கில் பற்றி தெரியுது அப்படின்னா கூட தான் இருந்திருக்கு. அவனோட வீக்னஸ் இவனுக்கு தெரியுறப்போ பக்கத்தில் தான் இருந்திருக்கு. அவனோட படையில இருந்த மாதிரி தான் தெரியுது. ஸோ அவனோட ப்ளஸ் மைனஸ் இவனுக்கு தெரிஞ்சிருக்கு. அவன் மட்டும்தான் தனிச்சிருக்க, இதெல்லாம் குடும்பம் அப்படி வேணால் வச்சுக்கலாம். ஆனால் அவனும் இந்த படையில் இருந்த ஒரு ஆளாக தான் இருந்திருக்கு. அதனால தான் அவருக்கு இவ்வளோ கம்பீரமாக இந்த வீரம் அதெல்லாம் வருது இல்லையா, வாழ்வீச்சு இதெல்லாம் அசால்ட்டாக வருதுன்னா அவனும் அதில் இருந்த ஒரு ஆள் தான். இத்தனை நாள் தோர்கில் எப்படி நான் நினச்சேன்னா, நண்பனோட பையன் அவன் தான் என்னோட வீரமானவன். ஸோ அவனுடைய பையனை நான் வீழ்த்தினா கூட ஒரு இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நினச்சேன். அதுக்கப்புறம் வந்து எனக்கு அஸ்கலாட் மாதிரியே ஃபீல் ஆச்சு. இவனை வந்து நண்பனோட அந்த வீர ரத்தம்டா, நீயும் வரணும் அப்படின்றதுக்காக இவனை எழுப்புறான் அப்படின்னு நினச்சிட்டான். ஆனால் இப்போ தான் புரியுது, டேய் நீ என் சொந்த ரத்தம்டா, எங்களுடைய வம்சவழிடா, நீ என்னடா இப்படி இருக்க, நீயும் வரணும்லடா, உங்கள் அப்பா எங்கே இருக்கான், நீ எங்கடா இருக்கு அப்படின்ற அந்த இதுக்காக தான் ஃபைட் போட்டிருக்கான்றது இப்போ தான் புரிஞ்சது. ஆனால் என்ன சொந்தமாக இருந்தாலும் அந்த ஈவிரக்கெல்லாம் கிடையாதுங்க. என்னமோ அடிச்சு கையை உடச்சி போட்டான். அது நான் பார்க்கவே இல்லை ஃபர்ஸ்ட்டு. நான் வெறும் கத்தியை மட்டும் பார்த்துட்டு இருக்கேன். இவங்க சொன்னப்போ தான் தெரியுது அவன் கையே உடஞ்சி போச்சுன்ட்டு. அதில் அவன் உறுதியாக இருக்காங்க. நீ என்ன முறையாவனா இரு, ஆனால் ஒத்தை அப்படிங்கிறதுல நின்னானா. இவங்க தலைகீழ கத்தி பிடிச்சுனுக்கிறான் அப்படின்னு நினச்சி கை ஆடி தொங்குது. ஸோ அது அந்த இதெல்லாம் இங்கே பார்த்துட்டு இருந்தால் வேலைக்காது. வீரம் எழணும் அப்படின்னா அதுக்கு நடக்கணும். இந்த ஈவேர்க்க காட்டினால வேலைக்கே ஆகாது. இப்போ தோர்கில் வந்து தோற்பினிக்கு என்ன நினச்சான், இந்த மாதிரி கையை காலை உடைச்சாதான் அவனுக்கெல்லாம் அப்பயாவது அந்த வீரம் எழட்டோண்டா, கடைசி விட்டு விடுக்காமல் நிற்கணும், அந்த வீரம் இருக்கணும் அவங்ககிட்ட, அவங்க அப்பா பார்வை எனக்கு வேணும் அப்படின்றது தான். அதே தான் இப்போ அஸ்கலாடும் வந்து அரசர்கிட்ட பண்ணிட்டு இருந்தான், கண்ணுட்டுக்கிட்ட. அவனுக்குமே வந்து அந்த வீரம் எழணும், அப்படி எழுந்தாதான் வந்து இவன் வந்து ஆட்சி புரிய ஆரம்பிப்பான், எல்லாத்தையும் வந்து கண்ட்ரோல் எடுக்க ஆரம்பிப்பான். அதுக்காக தான் வெயிட் பண்ணது. கண்ணுட்டுக்கிட்ட எதிர்பார்த்துட்டு இருந்தே இதுதான். அதுக்கு தடையாக இருந்தது தான் ரக்னராக். அதனால தான் அவனை போட்டு தள்ளினது. நீ இருந்தால் கடைசி வரைக்கும் அவன் வந்து எழமாட்டான், இப்படி வீர் கொண்டு வரமாட்டான், அவன் பின்னாடி படையும் வராது, ஏன் பிளான் நடக்காதுன்றதுக்கு தான் இவ்வளோவுமே பண்ணியிருக்கான். ஸோ அவனோட பிளான் படி தாங்க இப்போ வரைக்கும் நடந்துட்டுருக்கு. இன்ச்சாக ரக்னராக் கொன்னதுலேருந்தே இந்த பிளான் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அரசர் இப்படி வரணும், இந்த சுச்சுவேஷன் நிற்க வைக்கணும், அப்போ அவர் வருவார், தோற்பினை யூஸ் பண்ணணும், தோரிகளோட வீக்னஸ் ப்ளஸ் எனக்கு தெரியும், நான் நினச்சா நானே வந்து தோரிகளை வீழ்த்திட முடியும். அவன் பலசாலி தான் என்னை விட, ஆனால் அறிவில் என்னோட கம்மி, என்கிட்ட வந்து நிறைய இருக்குடா, நான் வந்து புத்தியை யூஸ் பண்ணனாலே அவனை வீழ்த்திடுவேன் அப்படின்றது அவனுக்கு தெரியும். ஆனால் அப்படி வீழ்த்திட்டா இந்த படம் வந்து இவனுக்கு கிடைக்காது, அரசர்கிட்ட வராது, இது எதுவுமே வராது. திரும்ப திரும்ப சண்டை தான் மாற்றி மாற்றி நடந்துட்டு இருக்குமே தவிர கூட்டம் கூடாது, அந்த படையை திரட்ட முடியாது. அதுக்காக தான் வந்து அஸ்கலாட் இவ்வளோ பொறுமை காத்திருக்கான்றதே இப்போ தான் புரியுது. இவங்களை படையை விட அந்த படையும் தோல்விகள் தான் இங்கே மெயினான ஒரு ஆளாக வேணும். அவன் இருந்தாலே போதும், ஒரு 5000 பேர் படை இருக்கிறதுக்கு அவன் ஒத்தால் இருந்தால் போதும். ஸோ அதை தான் இவன் மெயினாக பார்த்துருக்கான்றது இப்போ தான் புரியுது. எல்லாமே அவன் பிளான் பண்ணி தான் நடக்குது. எல்லாமே தோற்பினாகட்டும், அரசராகட்டும், தோர்கில் ஆகட்டும், எல்லாமே இவன் ஆட்டி வைக்கிறபடி தான் அவங்க ஆடிட்டு இருக்காங்க. இவன் பிளான் படி தான் மொத்தமே நடந்துட்டு இருக்குங்க. வேற லெவல். அவன் அஸ்கலாட் அவன் ஒரு 10 மடங்கு முன்னாடி இருக்கான்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. பலசாலில் எல்லாருமே இருக்கட்டும். இப்போது
அஸ்கலாடும் தோர்கிலும் வச்சு நிற்க வச்சு பார்த்தா தோர்கில் வந்து அசால்ட்டாக வீழ்த்திட முடியும். ஆனால் அறிவை பயன்படுத்தினா அவன் வீக்னஸ். நான் அதை சொல்லிகிட்டே தான் இருக்கேன். ஒரு இவ்வளோ பெரிய வீரனாக இருக்கட்டும், என்னென்னா இருக்கட்டும், அவன் வந்து அப்படியே வந்து நிற்பான். எந்த ஒரு பிளானு அதெல்லாம் எதுவுமே கிடையாது. அப்படியே ராவாக வந்து நிற்கிறவன் தான் தோர்கில். வாழை ஒத்த அப்படி நிற்பான். அப்போது அவனை ஈஸியாக வீழ்த்திட முடியும். அவன்கிட்ட தந்திரம் பண்ணால் ஈஸியாக வீழ்த்திடலாம், அவ்வளோதான். நேருக்கு நேர் மோதுறனா வீரத்துக்கு வீரம் அது ஓகே. பட் தந்திரம் பயன்படுத்தினா தோர்கிலை வீழ்த்துறது ரொம்ப ஈஸி. ஆனால் இவனை இப்போ அஸ்கலாட் எடுத்து பாருங்கள், நேருக்கு நேர் வந்தாலும் வீழ்த்த முடியாது, நீ வந்து பின்னாடி எதனா பண்ணாலும் வீழ்த்த முடியாது. ரெண்டுத்துக்குமே அவன் ரெடியாக இருப்பான். ஸோ அந்த வகையில் பார்க்குறப்போ அஸ்கலாட் தான் வந்து வேற லெவலில். ஆனால் அவனுக்கு கண்ணு வீக்னஸாக இருந்திருக்கு தோர்கிலுக்கு. அது ஆனால் எனக்கு எப்படி அது எப்படி இந்த அளவுக்கு யோசிக்க முடியும்? தோர்ஃபின் வந்து ரிட்டன் வருவான், எனக்காக சண்டை போடுவான்னு யோசிக்கிறது. இளவரசர் திருந்தாமல் கூட போயிடலாம். அதாவது அந்த மாதிரி யோசிக்காமல் கூட போயிடலாம். யோசிப்பாரு எப்படி அப்படி அது யதார்த்தமாக நடந்தது இல்லை உண்மையாகவே அஸ்கலாட் பிளான்னு எனக்கு தெரில. எனக்கு அது இல்லைன்னா அந்த சுச்சுவேஷன் அப்படி க்ரியேட் ஆகி அவனுக்கு சாதகமாக முடிச்சா அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கும் இருந்துச்சு. ஸோ இவ்வளோ பிளான் பண்ணுறது சாத்தியமானு எனக்கு தெரியல. அஸ்கலாடு வந்து சொல்லிகிட்டே தான் இருப்பாங்க. அவங்ககிட்ட வந்து ஒரு முன் யோசனை ஒன்று இருக்கும். அவன் கெஸ் பண்ணுவான் அப்படி தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த படையை இத்தனை நாள் நம்பிட்டு இருந்தது. இத்தனை நாளுமே அதனால தான் அவன் பேச்சு கேட்டு பின்னாடி அப்படி வந்துட்டு இல்லைப்பா, இருந்தது. இப்போ வந்து அந்த ஆஸ்கலரோட டீம்லாம் வந்து மாறுவாங்கன்னு அவன் எதிர்பார்த்துருக்க மாட்டான். அது மாறிச்சு இல்லை. தோர்ஃபின் வந்து திரும்ப வருவான். இவனே வந்து உயிர் கொடுக்குற நிலமையில தான் இருந்தான். ஸோ அது எப்படி கால்குலேட் பண்ணி அவன் வருவான், இது நடக்கும்னு சொல்கிறது வந்து அது எப்படின்னு தெரியல. அது யதார்த்தமாக நடந்தது, அது அப்படியே இவனுக்கு ஏற்ற மாதிரி அது மாறிச்சோன்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. இல்லை, எனக்கு தெரிஞ்சு அஸ்கலாடு வந்து அந்த முன்னாடி அவங்க படைக்குள்ள ஒரு சலசலப்பு நடக்கும் போதே அவனுக்கு தெரியும் இது நடக்கும்ன்றது. அவன் அதையும் கெஸ் பண்ணி தான் நின்று இருக்கான். ஏன்னா அதுக்கு இப்போ இது எதிர்பாராமல் நடந்திருந்தா அது தெரியும் நம்மளுக்கு. இவன் எதிர்பார்த்து தான் நிற்கிறான். எல்லாமே அப்படி தானே நடக்கும், எல்லாம் எனக்கு தெரியும்டான்ற முன்னெச்சரிக்கை அவங்ககிட்ட இருந்துகிட்டே தான் இருக்குது. முன்னெச்சரிக்கைனா இந்த பிளானே அவனுக்கு வந்திருக்காது இல்லையா? அப்படிலாம் நடக்கும், இப்படிலாம் செய்கிறப்போ நான் இந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணுவேன்றனா அப்போ எல்லாமே அவன் முன்னாடி கணிச்சிட்டான். இப்படி தான் நடக்கும், இந்த விஷயங்கள்லாம் ஆனால் கண்டிப்பாக நடக்குன்றது கெஸ் பண்ணியிருக்கான். தோர்ஃபின் நான் ஒத்துப்பேன். ஏன்னா அவன் வந்து இவன் கொல்றது உறுதியாக இருக்கனால அவன் எப்படி இருந்தாலும் என்னை விட மாட்டான், வருவான்ற வரைக்கும் ஓகே. பட் இளவரசர் மாறுவார், இந்த அளவுக்கு வந்து நிற்பாருன்னு அவன் கணிச்சிருந்தா அது பெரிய மூளை தான் அது. அது செம்ம. ஆனால் அந்த மாதிரி யோசிக்கிறது. இப்போ இளவரசர் தான் தோர்ஸ்க்கு தன்னுடைய மகளை கட்டி கொடுத்தாருன்னா எதுக்கு தோர்ஸை கொல்றதுக்கு அந்த பிளானிங் நடந்துச்சுன்னே புரியல. ஃப்ளோக்கி தான் அந்த ஐடியா பண்ணான்னு நினைக்கிறேன். அரசருக்கு அது உண்மையாகவே தெரியுமா தெரியாதான்னு தெரில. அப்படி தோர்ஸ் வந்து கொல்லப்படும் போது ஏன் அவருக்கு வருத்தமே இல்லையா? அவர் பொண்ணு நினச்ச அவருக்கு வருத்தமே இல்லையா? எந்த விஷயமே அவர் சைட்லேருந்து எதுவுமே இல்லையன்றது ஏன்னு தெரியல. ஏன்டா பையனை கொல்றதுக்கே ரெடியாக இருக்கிற ஒரு ஆள் வந்து அது பொண்ணு வந்து மருமகனை வீரம் இல்லைல்ல, கொல்றதுக்கு வீரம் இல்லாத பையன் அவமானமாக பார்த்துருக்காரு, அதனால அப்படி பண்ணுறாரு. பட் தோர்ஸ் வந்து வீரன், தன்னோட மகனோட புருஷன்றதுனால அவர் அப்படி நினைக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அப்போ அவர் கொல்லப்பட்டிருக்காருன்னா அவருக்கு ஏதோ ஒரு வருத்தம் வந்துருக்கணும், ஏன் இப்படி ஆச்சுன்னு தோணி இருக்கணும். எதுவுமே பண்ணலையே. ஒரு அரசர் வந்து பிளானே என்னன்னா தோசை அடுத்த மன்னர் ஆக்கணுன்றது தான். அந்த இடத்துக்கு அவரை உட்கார வைக்கணும்னு பிளான். ஏன்னா அவர் மைய பார்த்துருக்கு, இவ்வளோ வீரமான ஒரு ஆள் வந்து எனக்குள்ளே இருக்கணுன்றதுக்கு தான் பொண்ணை கட்டி கொடுத்து கூடயே வச்சுக்கலான்னு அவர் பிளான் பண்ணார். பட் தோசுக்கு திடீர்னு மனமாற்றம் வந்து இது எனக்கு பிடிக்கல, இந்த வன்முறை எனக்கு பிடிக்கல, இது நிரந்தரம் இல்லை, இது தொடர்ந்துட்டே தான் இருக்கும், இது ஸ்டாப்பே ஆகாதுன்னு சொல்லி இப்படி விலகுவாருன்றதை அரசர் கெஸ் பண்ணல. ஸோ அப்படி போனதான் அவருக்கு கோபம் உண்டாயிடுச்சு. என் பிளான் மொத்தம் சொதப்பிக்கிச்சு, இவனை இது பண்ணி நான் இந்த ராஜாங்கத்தையே கட்டி கலக்கணும்னு நினச்சேன், அது மொத்தம் போயிடுச்சு இல்லை. ஸோ அது கோபம் வரதா சரி. அப்போ அவனை கொல்லு, அவன் என்னை தாண்டி போயிட்டான்ற போது ஸோ என் பிளான் மொத்தம் போயிடுச்சுன்ற அந்த கோபம் வெறி, அந்த கோபம் ப்ரெஷரும் தான் இப்போ இந்த பசங்க மேலே வந்து விழுது. அவர் முழுக்க இந்த 2 பசங்க மேலேயுமே நம்பிக்கை இல்லை, ஃபுல்லாக வந்து தோசை மட்டும் தான் நம்பியிருக்காரு. அவன் தாண்டா பர்ஃபெக்ட், நான் நினச்சவன் இப்படி ஒரு பையனை தான் எதிர்பார்த்தேன்றது மொத்த நம்பிக்கை வச்சிருக்காரு. அவர் இல்லைன்றப்போ தான் இப்போ பசங்க 2 பேர் தான் நம்பி ஆகணும். அதுக்கு அடுத்து ஒரு ரத்தம் இல்லை, ரத்த சம்மந்தமாக. அதனால தான் இவங்கள பண்ணியிருக்காங்க. அதுலேயும் இப்போ இவன் இந்த பையன் வந்து இப்படி இருக்கான்றப்போ அதுவும் ஏற்றுக்க முடியல. அந்த பையன் வேண்டாம் இருப்பா அது கூட பண்ணுற மாதிரி தான் இருக்குது. வேறு வழியே இல்லாமல் தான் அந்த பையனுக்கு வந்து பொறுப்பாகப்படுகிற மாதிரி இருக்குது. இவனை போட்டு தள்ளிட்டு அவன் ஏதாவது அரசனாக்குவான், அப்போ தான் வந்து அந்த மக்கள் படம் வந்து எனக்குள்ளே இருக்கும், அந்த கட்டுப்பாக்கம் எனக்குள்ளே இருக்கும்னு நினச்சிருக்காரு. இது மொத்தம் அவரோட பேராசைன்னு சொல்லலாம். அந்த பேராசை தான் பெருநஷ்டம் சொல்ல அந்த மாதிரி. இப்போ சுற்றி எல்லாமே அவருக்கு ஆப்போசிட்டாக நிற்குது. இது ஆனால் அரசர் வந்து இப்படி மாறுவாருன்றது சத்தியமாக எதிர்பார்க்கல, இவ்வளோ மாற்றம் வருன்றது. நான் வேறமே நினச்சேன். பட் இப்போ அப்போவே எதிர்க்க போகிறாரு, அவர் என்னடா என்னை கொல்றதுக்கு பிளான் பண்ணுறது, இப்போ நானே கொல்றதுக்கு போகிறேன்டா அப்படின்றது வேறு மாதிரி இது. அதில் பயங்கர பிடிச்ச விஷயம், ட்விஸ்டடான விஷயம் என்னென்னா எல்லாரும் இப்போ ஒன்று சேர்ந்துட்டாங்க டீமான்றது தான். அதுவும் தோர்கிலும் அது வருவார்னு நினச்சி கூட பார்க்கல. இப்போ அவங்களாம் சேர்ந்து இந்த ஃபைட்லாம் சொல்லி கொடுத்து
செம்மையாக இருக்கு போது வர எபிசோடு. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா அதுலேயும் பார்த்தீங்கன்னா அஸ்கலாடோட மாஸ்டர் மைண்டு தான் அது. கரெக்டாக இந்த டைமுக்கு போயிட்டு ஆமாம் நான் தான் ரக்னாரக்கை கொன்னேன், இப்போ வேணா என் உயிரை எடுத்துக்கோ அப்படின்னா கண்டிப்பாக அவர் இப்போ எடுக்க மாட்டார். படையை தேட்டுறதெல்லாம் இப்போ முனைப்பாக இருக்கார். அவரோட எய்ம் இப்போ அங்கே போயிடுச்சு. இப்போ இதை விட பெருசாக அதுன்றப்போ இது அவருக்கு பெருசாக தெரியாது. ஸோ இந்த டைமுக்கு கரெக்டாக சொன்னால் இவர் இந்த முடிவு தான் எடுப்பார், ரக்னாரக் இடத்துல என்ன நிற்க வைப்பாருன்றதை கரெக்டாக கணிச்சிருக்கேன். அதான் நடந்திருக்கு. வேற மாதிரிங்க அது. எனக்கு அவனை பற்றி நான் இப்போ பேசினது அவ்வளோ இருக்குங்க. அவனுக்கு ஒரு ஒரு கட்டத்து மேலே எனக்கு பிடிக்கவே ஆரம்பிக்குது. அவன் வந்து அரக்கந்தான், கெட்டான் தான். ஆனாலுமே அவனோட மூளை இருக்குல்ல, அது அந்த மாஸ்டர் மைண்ட் இருக்குல்ல, அது வேற லெவல். இவ்வளோ கணிப்பாக ஒருத்தனால பண்ண முடியுமான்றது வந்து எனக்கு தெரியல. அவனோட பிளான் மொத்தமே சக்ஸஸ் ஆகிட்டு இருக்கு. எந்த இடத்துலையுமே பின்வாங்கலை, எந்த இடத்துலையுமே குழப்பம் அடையலை. கரெக்டாக இதுதான் நடக்கும்னு நினைக்கிறேன், அதுதான் நடக்குது. அந்த உணர்ச்சி எல்லாரோட மனசு கரெக்டாக கிளியராக தெரிஞ்சு வச்சுட்ருக்கான். எந்தெந்த டைமில் என்னென்ன பண்ணால், எங்கே நின்னா, எதை சொன்னால் எது நடக்கும் எல்லாத்தையும் கிளியராக தெரிஞ்சு வச்சுங்க. ரொம்ப கிளியராக இருக்கிறது தான் ஒருத்தன் தான். ஸோ வேற மாதிரி இருக்கு. இந்த மாதிரி ஒருத்தன் ஒரு படையில் இருந்தாங்க வச்சுக்கோங்க, முடிஞ்சிச்சு. ஆமாம், இப்போ யோசிச்சா தான் புரியுது. ஏன்னா ஆஸ்கலாட் ஃபஸ்ட்டு வந்து ஒரு அரசருக்கு கீழே நான் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டான்னா அந்த இடத்துல அந்த ரக்னாரக் தான் இருந்தார். நான் ஃபஸ்ட்டு யோசிச்சேன், எதுக்கு சம்மந்தமே இல்லாமல் இவ்வளோ கொண்டு அவனுக்கு ஃபீலிங்ஸ்லாம் வர வைக்கணுமா அப்படின்லாம் எனக்கு தோணுச்சு. இதான் லாஜிக்கே இல்லாத மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. இப்போ தான் புரியுது, அந்த இடத்துல நான் போகணுன்னு அவரை கொல்லணும்ல அப்படிங்கிறது இப்போ தான் எனக்கு அது ரியலைஸே ஆகுது. ஆனால் எனக்கு பயங்கர சர்ப்ரைஸ் இன்னொன்று என்னன்னா, தோர்கில் கிட்ட இப்படி ஒரு வீக்னஸ் இருக்குன்னு சத்தியமாக எதிர்பார்ப்பேன். நான் கால் தான் வீக்னஸாக இருக்குன்னு நினச்சேன், பட் ஃபேஸில் இவ்வளோ வீக்னஸ் இருக்குது. ஸோ அஸ்கலாட் வந்து அந்த கண்ணு கூச வச்சது வந்து அவன் தடுத்துடக்கூடாது, எட்டி உதைக்கிறப்போ தடுத்துடக்கூடாதுன்றதுக்கு தான் கண்ணு கூச வச்சது. அந்த டைமுக்கு கரெக்டாக தோற்பிக்கிட்டே ஏற்கனவே சொல்லிட்டான், அவன் ஃபேஸில் அடி அவன் விழுந்துருவான்றது. அதேமாதிரி ஃபேஸில் வச்சனா தான் கீழே வந்திருக்கான். அன்றைக்கி வந்து தோசை தான் பண்ணிட்டு போயிருப்பான்னு நினைக்கிறேன். ஃபேஸில் அடிச்சோன்னே கீழே வந்துட்டுருப்பான், கிளம்பிட்டு இருப்பார் உங்களுக்கு. ஃபேஸ் அவ்வளோ வீக்னஸ் அவனுக்கு. விழுந்ததும் கண்ணை நோண்டி. ஸோ இப்படியேப்பட்ட ஒரு மாவீரனுக்கு வந்து ஃபேஸில் இவ்வளோ டேமேஜ் அப்படின்றது வந்து ஒரு மாதிரி இருக்குது. அப்போ ஹெல்மெட் போட்டுருந்தா அவர் வந்து நிற்கணும் போல இருக்குது களத்தில். உடம்புல அவ்வளோ பவர் இருக்குது, பட் மூஞ்சிக்கு எந்த பவரும் இல்லைன்றது வேறு மாதிரி இது. எனக்கு அஸ்கலாட் பற்றி நான் ஒரு விஷயம் நோட் பண்ணேங்க. இப்போது 2 எபிசோடு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒருத்தனை அப்படியே 2ஆக பொழந்தான் வெட்டி. ஸோ அந்த அளவுக்கு அவனுக்கு வந்து கெப்பாசிட்டி இருக்குது, பவர் இருக்குது. சொல்லப்போனால் வந்து தோர்கில் அளவுக்கு இவனுக்கும் பவர் இருக்குது. ஆனால் அது காட்டிக்க மாட்டேன்றான். ஏன் காட்டிக்க மாட்டேன்றான்னா, இவங்கிட்ட வந்து எந்த அளவுக்கு பவர் யூஸ் பண்ண, எவ்வளோ நீ வந்து உன் புத்தியை யூஸ் பண்ணோன்றதை அஸ்கலாட் முடிவு பண்ணுறான். நான் வந்து வீக்னஸான ஆளுப்பான்னு வெளியே காமிச்சின்னா அவ்வளோதான் என்கிட்ட பவர் யூஸ் பண்ணுவான், அவ்வளோதான் அவன் அறிவும் யூஸ் பண்ணுவான். அப்போ அதுதான் அவனோட வீக்னஸ்ஸே, அதை இவன் யூஸ் பண்ணிக்கிறான். ஸோ அதனால தான் பவரையும் அவனோட கோவத்தையும் எதையுமே வெளியே காமிச்சிக்க மாட்டேன்ட்டான். அப்படி காமிச்சா எதிரில் இருக்கிறது அதை விட வந்து பவராகும் போதும் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக யோசிக்க ஆரம்பிப்பாங்க. பட் எதிரில் இருக்கவன் யோசிக்கவே கூடாது, நான் வந்து சப்பால்னு யோசிக்கணும். அப்போ தான் அவன் வந்து மூளையே யூஸ் பண்ண மாட்டான், டேரெக்டாக வந்து அட்டாக் பண்ண வருவான், நான் ஈஸியாக அடிச்சிருவேன். இதுதான் அஸ்கலாடோட பவரே, மெயின் பவரே இதுதான். எதிரில் இருக்கவங்களை மூளையும் யூஸ் பண்ண விட மாட்டேன்றான். இவன் என்ன யோசிக்கிறான்னா அதுதான் ஆப்போனண்ட்டில் இருக்கிறவங்க பண்ணுறாங்க. இந்த இடத்துல மாவீரன் அப்படின்னு யோசிச்சா தோர்கில் தான். ஆனால் வந்து சமயோகத புத்தின்னு ஒன்று இருக்குது பாருங்கள், அந்த வகையில் யோசிச்சா வந்து அஸ்கலாட் தான். ஆனால் அஸ்கலாட் மாவீரனான்னு கேட்டால் அதுக்கு என்கிட்ட பதில் இல்லை. மாவீரன் நான் சொல்ல மாட்டேன். ஆனால் எந்த இடத்துல வளைஞ்சு கொடுத்து போனால் நிற்க முடியுன்றது அவனுக்கு தெரியும். அது மாவீரன் கணக்கில் வராது. ஆனால் எல்லா விஷயத்தையும் அவனுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கிற ஒரு சமயோக புத்தி அவன்கிட்ட இருக்குது. ஓகே, இதெல்லாம் நம்ம வீடியோ முடிச்சுப்போம். மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.